ஜாக்லினும் நானும் சேர்ந்து வர 13ஆம் தேதி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றோம். பெருசா ஏதோ ஒரு பெரிய நட்சத்திரம் பத்தி ஒரு நல்ல ஜாக் மூவ் ஆன் பிக் ஸ்கிரீனா தம்பி, பிக் பாஸ் பிக் ஸ்கிரீன். அதே மாதிரி மறுபடியும் ஒரு நமக்கு என்னப்பா உண்மையிலே ஒரு ஒரு இயக்குனர் ஒரு நல்ல ஒரு ஷோவோ அல்லது ஒரு நல்ல படமோ அல்லது ஏதோ ஒண்ணு வருது, நாங்க 2 பேரும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். நமக்கு என்ன பிரச்சனை? நான் ஸ்டோரி போடுறேன். ஓ ஜாக் 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 நன்றி ஜாக் நன்றி ஜாக். ஐயோ ஜாக் ஜாக் நன்றி ஜாக். இன்ஸ்டாகிராம்லயா நன்றி. இதுதாங்க நட்பு. நண்பேண்டா என்ன திட்டத்துக்காகவே வந்திருப்பாங்க நினைக்கிறப்போ. அந்த மாதிரி தம்பி ஜாக் திட்ட அளவுக்கு நீ பெரிய ஆளே கிடையாது தெரியுமில. ஜாக்கெல்லாம் உண்மையிலே வந்து நான் வீட்டுக்குள்ள சொல்றதா இப்ப சொல்றேன். ஜாக்கெல்லாம் வந்து நான் வளர்ந்து ஒரு காலகட்டத்துல நம்மளாம் ஊருக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு தேடி பிடிச்ச காலகட்டங்கள்ல கலக்க முடியாதுல ஜாக்லின் வந்து பிரசன்ட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளவு விமர்சனங்கள்லாம் வரும். ஆனா அதை எங்க அம்மாவும் ஜாக்லின் சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அப்படி ஒரு சிங்கப்பெண்ணா வந்து நான் பார்த்து வியந்த உண்மையிலே பிக் பாஸ் நாங்க 18 பேர்ல எனக்கு ஒருத்தரை பார்த்து நம்ம வியப்படைவோம்ல அப்படின்னு அப்படி வந்து எனக்கு தோணுது ஜாக்லின் பார்த்தேன். ஏன்னா நான் ஜாக்லினை பார்த்து வியந்திருக்கேன், இவங்களை பார்த்து நம்ம கத்துக்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கு பிறகு ஜாக்லின் நமக்கு நல்ல தோழியா அமைவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்க ஜாக்லின் இருக்காங்கிறது நான் சொல்றேன். அப்புறம் பொலிட்டீஷியன் இன்டர்வியூ பண்ணுங்க. ஏய் அதுதான் ஜாக்லியோட பேர் ஐடி நினைக்கிறேன். ஜாக்லின் ஜாது ஃபேன்னா தேடுறேன் அப்படி வந்திருக்கா கேக் ஐடி நினைக்கிறேன். இல்ல இந்த வசந்தாவ பேண்ட் ஜாக்கோட நல்ல மனசு நன்றி சொல்றா. காலைல எடுத்து கும்பிடுறா அக்கா. காலை மட்டும் காட்டுங்க அப்படியே போனீங்களா. இந்த மாதிரி நக்கல் குடிச்சு நையாண்டி குடிச்ச ஆட்கள்லாம் வச்சுக்கிறேன். ஆனா இது நான் நல்ல புக் ஒன்று சஜஸ்ட் பண்ணேன். எதை படிக்கிறேன் அதெல்லாம் முத்து நீங்க மொத்தம் எவ்வளவு பிக் பாஸ்ல சம்பாதிச்சீங்க, அந்த காசை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க முத்து. சொல்லுங்க. காசே வரல. இல்ல வந்துருச்சு. ஆமா ஆமா பிக் பாஸ்ல வந்து நமக்கு பிரைஸ் அமௌண்ட் 40,80,000 ரூபாயில டாக்ஸ் எல்லாம் போக ஒரு 27,35,000 ரூபாய். இதுல தொகையை நான் குறிப்பிட விரும்பல. ஆனா என் நண்பர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அப்புறம் நான் வீடு கட்டி முடிச்சேன். அப்புறம் மீதம் இருக்கிற பணத்துல இன்னும் வேறு சில விஷயங்கள் செய்யறதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல, அப்படி சில நல்ல விஷயங்கள் செய்யணும்ன்ற முயற்சியில ஒரு இறங்கி இருக்கோம். நான் பிக் பாஸ்ல பண்ணணும்னு விரும்புறேன். இன்னொன்னு இந்த பணம் வந்து அவ்வளவு பெரிய பணமானா இல்லை எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய பணம் வரப்போம். ஆனா நம்ம எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அதன்படி என்னால முடிஞ்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். அது என் மனசுக்கும் எனக்கும் சார்ந்தது. அது மேல அக்கறை கொண்டு நீங்க கேட்கறதுக்கு முதல்ல பெரிய நன்றி. ஜெஃப்ரி